ஹே டியூட்ஸ், உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு கஸ்டம் கர்னலை ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்படி இன்ஸ்டால் பண்ண கஸ்டம் கர்னல் வேணான்னு நினைக்கும் போது எப்படி ஸ்டாக் கர்னல் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் போக்கோ X3 Pro யூஸ் பண்ணுறேன். இந்த போக்கோ X3 Proவில் ஒரு கஸ்டம் கர்னல் ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். அந்த கர்னல் நேம் பார்த்தீங்கன்னா கங்காரு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் ரோமில் என்ன கர்னல் இருக்குது டிஃபால்ட்டாக அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கர்னல் பர்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து டிஃபால்ட்டான கர்னல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கர்னல் தான் இருக்கும். இதை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதனால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே GPU CPU வந்து ஓவர்க்ளாக் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கர்னலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ கேமிங்க்கு வச்சுருப்பாங்க, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாமே. ஸோ பிஃபோர் தட் ஒரு கர்னல் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த கர்னலை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ MIUI யூஸ் பண்ணுறீங்கன்னா MIUIக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற கர்னல் வந்துட்டு சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை கார்ஓஸ் OS, பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி AOSPக்கு சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் கரண்ட்டில் என்ன OSக்கு கஸ்டம் கர்னல் போடுறீங்களோ அந்த கஸ்டம் கர்னல் வந்துட்டு உங்களோட ரோமுக்கு வந்துட்டு ஆப்டாக இருக்கணும். அதை அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. டெலகிராம்லேயே நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக இருக்குது. XD சைட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இல்லைனா ஃபோன் வந்துட்டு பிரிக் ஆகிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் கொண்டு விட்டுரும். ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணால் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கர்னல் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் வச்சுருங்க. அஸ்யூஷுவல் தான் பண்ண போகிறோம். பட் இதில் ஒரு என்னென்னா நம்ம வந்துட்டு ஸ்டாக் கர்னல் வந்துட்டு பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டம் கர்னலை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா வேணான்னு நம்ம டிசைட் பண்ணும்போது மறுபடியும் ஸ்டாக் கர்னலுக்கு வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம TWRP போகிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ TWRP போனோடனே இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே கர்னல் இன்ஸ்டால் பண்ணணும் உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் உங்களோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து கர்னல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பேக்கப்குள்ளே போய்க்கலாம். ஸோ பேக்கப்புக்குள்ளே போனோடனே உங்களுக்கு எதெல்லாம் டிக்கில் இருக்கோ அன்டிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு டேட்டா கேச் எது டிக்கில் இருந்தாலும் அன்டிக் பண்ணிவிட்டு பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் வந்து டிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பூட் ஆப்ஷனை மட்டும் தான் நீங்கள் டிக் பண்ணணும். மற்றபடி எதையுமே டிக் பண்ண தேவையில்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக் கர்னலில் வந்துட்டு பேக்கப் எடுத்து வைக்கும் கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் டு பேக்கப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஒரு இடத்துல போய் சேவ் ஆகிடும். அது எங்கே பேக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டைம் முதற்கொண்டு பார்த்துங்க. இந்த டைமுக்கு 3:23. ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ரீஸ்டோர் போகலாம். ஸோ இங்கே இருக்கும் ரீஸ்டோர் ஆப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஃபோல்டர் போட்டு டைம் டேட் எல்லாமே இருக்கும். 3:23 இருக்கா. இதில் பாருங்கள் நம்ம பூட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த பூட்டோட ஃபைல் வந்து இங்கே பேக்கப் ஆகி உட்காந்துருக்கு. இப்போ நம்ம இன்ஸ்டாலில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டம் கர்னலை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். அதுவரை வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ரிபூட் பண்ணாலே போதும். மற்ற எந்த ஒரு வைப் கேச் எதுவுமே பண்ண வேண்டாம். கீழே வந்துட்டு ரிபூட் சிஸ்டம் அதுவே கேட்கும். ஸோ அதை கொடுத்தீங்கனாலே ரிபூட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கர்னல் வந்துட்டு பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சில கர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்புக்காக வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க. சில கர்னல்ஸ் வந்து கேமிங்க்கு டெவலப் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு டெலகிராம் குரூப்பில் எந்தெந்த கர்னல் எதுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிற சப்போர்ட் குரூப்பில் போய் பார்த்தாலே எல்லா யூசர்ஸும் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட கர்னல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஆல் ஸ்பெக்ஸில் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கங்காரு X கர்னல் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாற்றிக்கணும் கர்னல். ஸோ இப்போ மாற்றினதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணால் மறுபடியும் இதை தூக்கிட்டு எப்படி ஸ்டாக் கர்னல் வர்றது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மற்றபடி உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதோட ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லாமே. ஸ்கோர்ஸ் எல்லாமே உங்களோட எல்லா ஹார்ட்வேரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மானிட்டர் பண்ணி உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்துட்டு இப்போ கேமிங்க்கு வந்து ஆப்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்னலே பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரோமுக்கும் ஹார்ட்வேருக்கும் இன்பிட்வீனில் வந்துட்டு கர்னல் இருந்துட்டு கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கும். இவ்வளோ தான் கர்னல்னாலே இவ்வளோ தான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேணான்னு டிசைட் பண்ணுறோம். நான் ஸ்டாக் கர்னலே வரேன்ப்பா, இது எனக்கு வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க டேரெக்டாக வந்துட்டு TWRP வந்துடுங்க. ரீஸ்டோரில் போயிருங்க. ஸோ நம்ம 3:23க்கு ஒரு பேக்கப் எடுத்தோம். அதை கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஸ்வைப் டு ரீஸ்டோர்னு கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு கர்னல் வந்துட்டு ரீஸ்டோர் ஆயிரும். அதாவது ஸ்டாக் கர்னல் வந்து ரீஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ரிபூட் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் கர்னல் என்ன வச்சுருந்தீங்களோ அதுவே வந்திருக்கும். இதுலேயும் நீங்கள் வைப்பு டேட்டா கேச்சு எதையுமே கொடுத்துடாதீங்க. கர்னல் இன்ஸ்டாலேஷனுங்கிறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் உங்கள் டிவைஸ்க்கு வந்து சப்போர்ட் ஆகணும். ஒரு கர்னல் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ வந்து ஃபைனலாக நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுங்க. ஒரு கர்னல் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் MIUIயில் இருக்கீங்களா, MIUIக்கு சப்போர்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ கேமிங்க்கு ஆப்டாக இருக்கா இல்லை பேட்டரிக்கு ஆப்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போர்ட் குரூப்பில் ஒரு கர்னல் வந்தோடனே ஒரு 3 நாள் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். அதை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நல்லா இருக்கா அதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆப்டை நீங்கள் வந்துட்டு டிசைரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கர்னலை டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா AOSPக்கு தான் கர்னல் வந்துட்டு பெட்டராக இருக்கும். அதுக்கு தான் நிறையா ரெடி பண்ணுவாங்க. MIUIக்கும் நல்லாயிருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா AOSPயில் யூஸ் பண்ணும்போது MIUIயோட நீங்கள் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். கேமிங்க்கு, பேட்டரி பேக்கப்புக்கு, டெய்லி டிரைவர் எல்லாத்துக்குமே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.